அழகான கடற்கரை கிராமம் ஒன்றில் அருண் என்ற சிறுவன் இருந்தான். தினமும் கடல் அருகே வந்து அந்த கடலை ரசித்துக் கொண்டிருந்தான். அவன் அந்த கடலை ஒரு நண்பனைப் போல நினைத்தான். இவ்வாறு அவன் கடலை ரசித்துக் கொண்டிருந்த வேளையில் ஒரு நாள் அவன் ஒரு வலையில் சிக்கியிருந்த தங்க நிற மீனை கண்டான். ஆனால் அது சாதாரண மீன் அல்ல. அந்த மீன் தங்க நிறத்தினால் மின்னிக் கொண்டிருந்தது. அது மாத்திரமன்றி அந்த மீன் மனிதர்களைப் போல பேசியது. அந்த மீன் அருணை பார்த்து, என்னை இந்த கடலில் விட்டுவிடு, நான் நீ விரும்பியதை செய்வேன் என்றது. அருண் சிரித்து, எனக்கு எந்த ஆசையும் வேண்டாம், நீ சுதந்திரமாக நீந்து என்றான். அருண், நீ சுயநலமில்லாமல் மிகவும் நல்லவனாக இருக்கிறாய். நீ எனக்கு செய்யும் உதவிக்கு கைமாறாக எந்த உதவியும் செய்யாமல் போவது எனக்கு வருத்தமளிக்கிறது. இதே நேரம் வேறு மனிதர்கள் என்னை கண்டிருந்தால் பெரிய பணத்தொகைக்கு விற்றிருப்பார்கள். ஆனால் நீ எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்னை விடுகின்றாய். நீ மிகவும் நல்லவன் என்று கூறி அந்த மீன் கடலில் நீந்தி சென்றது. இவ்வாறு அருண் கடலில் அந்த மீனை விட்டுவிட்டு வீடு வந்து சேர்ந்தான். பொழுதும் சாய்ந்தது. அன்றிரவு கடலில் ஒரு அதிசயம் நடந்தது. கடல் தங்க நிறத்தினால் மின்னியது. மக்கள் இதை கண்டு பயந்தனர். ஆனால் அருண் இதை பார்த்து தங்க மீன்தான் ஏதோ வித்தை காட்டுகிறது என்பதை புரிந்து கொண்டான். மக்களையும் பயப்பட வேண்டாம் என்று அமைதிப்படுத்தினான். அடுத்த நாள் காலையில் நீண்ட நாட்களாக மழை பெய்யாது வறண்டு கிடந்த அந்த கிராமத்திலே பெரும் மழை பொழிய ஆரம்பித்தது. இதை பார்த்து அந்த ஊர் ஜனங்கள் எல்லோரும் சந்தோஷத்தில் துள்ளி குதித்தனர். அப்போது அந்த வானில் அந்த தங்க மீன் தென்பட்டது. மக்கள் எல்லோரும் அதை பார்த்து இது தங்க மீனின் செயல் என்பதை புரிந்து கொண்டதோடு அந்த மீனுக்கு உதவி செய்த அருணையும் பாராட்டினர். மழை பெய்தபடியினால் அந்த ஊரில் பயிர்கள் விளைந்து அந்த ஊர் செழிப்பாகியது. அருணும் வழமை போன்று கடல் அருகே சென்று தங்க மீனுடன் நட்பாக பழகி வந்தான்.